வெல்கம் டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டியூஷன் சென்டர். திஸ் இஸ் பிரகாஷ். அனைவருக்கும் வணக்கம். இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது இப்போ கடைசியாக ஜூலை 2024 பொதுத் தேர்வு. இப்போது 10th மாணவர்களுக்கு இப்போ கடைசியாக நடந்த ஜூலை 24 இதோடைய தமிழ் கீ ஆன்சர் பார்க்க போகிறோம். ஏற்கனவே கிளாஸில் நிறைய எடுத்துகிட்ருக்குறோம். ப்ரீவியஸ் இயரில் எக்ஸாம் கொஷின் பேப்பர் எல்லாமே நம்ம ரிவிஷன் கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த கிளாஸும் நீங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தது நான் மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அப்படியே ஷேர் பண்ணுங்கள். ஜூலை 24 தமிழ் பகுதி 1. இதில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின், வேர்க்கடலை, மிளகா விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை வந்து மணிவகை. மணிவகை. போரில் வெற்றி பெற்ற மன்னன் சூடிக்கொள்ளும் பூ வந்து வாகைப்பூ. இதுவும் ஆப்ஷனில். அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை. இவ்வடிகளில் குறிப்பிடப்படுவது எது? இது வந்து அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை வந்து கல்வி. எதை குறிப்பிடுதுன்னா இந்த அடி வந்து கல்வியை குறிப்பிடுது. குளிர்காலத்தை பொழுதா கொண்ட நிலங்கள். குளிர்காலத்தை பொழுதா கொண்ட நிலங்கள் வந்து குறிஞ்சி, மருதம், நெய்தல் நிலங்கள். அடுத்தது, சுதந்திர இந்தியாவின் மகத்தான சாதனையும் சவாலுமாக ஜெயகாந்தன் கூறுவது வந்து பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்தல். ஆவில் இருக்கும். அடுத்தது, காலக்கணிதம் கவிதையில் இடம்பெற்ற தொடர். காலக்கணிதம் கவிதையில் இடம்பெற்ற தொடர் வந்து இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. ஆவில் இருக்கும். பின்வருவனற்றுள் முறையான தொடர் எது? இதில் வந்து கொடுத்துருக்கிற நாளில் தான் கரெக்டு. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடமுண்டு. ஆப்ஷன் அதாவது தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு தான் வந்து முறையான தொடர் இது. கானடை என்பதை பிரித்தால் எவ்வாறு சரியான பொருள்? கானடை எப்படி பிரிக்கலாம்? வரும் சரியான பொருள் வந்து காட்டை சேர்த்தல். காட்டை சேர்தல்ங்கிறது தான் கானடை. அடுத்தது, இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர் வந்து இளங்குமரனார். இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர் யார்? ஆப்ஷன் இளங்குமரனார். அடுத்தது, நாலெழுத்தில் கண் சிமிட்டும் கடை இரண்டில் நீந்தி செல்லும். இப்புதிர்க்கான விடை வந்து விண்மீன். நாலெழுத்தில் கண் சிமிட்டும் விண்மீன். நாலெழுத்து. கடை இரண்டில் நீந்தி செல்லும் விண்மீன். அடுத்தது, கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவர். இதற்கேற்ற வினா, இந்த தொடர்கேற்ற வினா வந்து கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை? கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் கும்பாட்டம் என்றும் குடக்கூத்தும் என்றும் கூறுவர். அடுத்தது, பாடலை படித்து கீழ்காணும் வினாக்களுக்கு விடை தருக. விசும்பில் ஊழி ஊழ் ஊழ் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த பாட்டு வந்து இப்பாடல் இடம்பெற்றுள்ள மோனை சொற்கள். இப்போ ஃபஸ்ட் லைனில் ஊழி ஊழ் முதல் எழுத்து நான் அண்டர்லைன் பண்ணியிருப்பேன். முதல் எழுத்து. ஸோ இதோடைய ஃபஸ்ட்டு ஆன்சர் வந்து ஆவில் இருக்கும். ஊழி ஊழ். பாடல் இடம்பெற்ற நூல் வந்து இது பரிபாடல். இப்பாடல் இடம்பெற்ற நூல் வந்து விசும்பில் ஊழி ஊழுங்கிறது இதில் இருக்குது, பரிபாடலில் இருக்குது. இப்பாடலின் ஆசிரியர் வந்து உங்களுக்கு கீரந்தையார். பரிபாடல் இதனுடைய ஆசிரியர் கீரந்தையார். அடுத்தது, விசும்பு, இசை, ஊழி பாடலின் இச்சொற்கள் உணர்த்தும் பொருட்கள் முறையே வந்து விசும்புன்னா வானம், இசைன்னா பேரொலி, ஊழின்னா யுகம். ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு 15 1 மார்க் ஆன்சர் எடுத்தாச்சு. அடுத்தது பகுதி 2 போயிடுவோம். இது உங்களுக்கு 2 மார்க் கொஷினில் விடைகளுக்கு ஏற்ற வினா அமைக்க. விடைகளுக்கு ஏற்ற வினா அமைக்க கொஷின் நம்பர் 16. சாலைகளில் இடப்பக்கம் வண்டிகள் செல்வதே சாலை விதிகளின் முதன்மையான விதி. சாலைகளில் இடப்பக்கம் வண்டிகள் செல்வதே சாலை விதிகளின் முதன்மையான விதி. நீங்கள் அழகாக எழுதலாம். சாலை விதிகளில் முதன்மையான விதி எதுன்னு மட்டும் போட்டால் போதும். இந்த சாலைகளில் இடப்பக்க வண்டிகள் செல்வதே அதை அடிச்சுட்டு அந்த அண்டர்லைன் மார்க் பண்ணியிருப்பேன் ப்ராக்கெட்டில் பாருங்கள். சாலை விதிகளில் முதன்மையான விதி எதுன்னு மட்டும் போட்டால் 1 மார்க்கு. அடுத்தது, மாப்போசி சொற்பொழிவுகளை கேட்பதன் மூலமாக இலக்கிய அறிவு பெற்றார். இப்போ நீங்கள் இந்த மாப்போசி பேரை மட்டும் அடிச்சுட்டு சொற்பொழிவுகளை கேட்பதன் மூலம் இலக்கிய அறிவு பெற்றவர் யாருன்னு எழுதினா மட்டும் போதும். அந்த யாருங்கிறது யார்? மாப்போசி. அடுத்தது, இதுக்கு ஈஸியாக 2 மார்க் வாங்கியிருக்கலாம். அடுத்தது ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நினைவால் முடிதாழ வாழ்த்துவோமே. இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள காப்பியங்களை தவிர எஞ்சியுள்ள 50 காப்பியங்கள். இதில் வந்து
இதில் இருக்கிற காப்பியத்தை தவிர மீதி இருக்கிற காப்பியங்கள் 50 காப்பியில் மீதி என்னென்ன காப்பியம் இருக்குன்னா சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. இதோடைய ஆன்சர். அடுத்தது பாசவர், வாசவர், பல்நின விளைஞர், உமணர், சிலப்பதிகாரம் காட்டும் வணிகர்கள் யாவர். இப்போ பாசவர் அப்படின்னா வெற்றிலை விற்பவர் தான் பாசவர். வாசவர் அப்படின்னா நறுமண பொருட்கள் விற்பவர் வந்து வாசவர். ஃபஸ்ட்டு பாசவர் வெற்றிலை விற்பவர், வாசவர் நறுமண பொருட்கள் விற்பவர். அடுத்தது உங்களுக்கு பல்நிலை விளைஞர், இவர் வந்து பல்நின விளைஞருங்கிறது இறைச்சிகளை விலை கூறி விற்பவர் தான். உமணர் அப்படின்னா உப்பு விற்பவர். ஈஸி. அந்த 3 கொஷினுமே ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் தான். வறுமையின் காரணமாக உதவி கேட்டு வருவோரின் தன்மானத்தை எள்ளி நகையாடுவது குறித்து குறளின் கருத்து என்ன? ஏளனம் செய்யாமல் கொடுப்பவரை கண்டால் பிச்சை எடுப்பவர்கள் உள்ளம் மகிழும். ஏளனம் செய்யாமல் கொடுப்பவரை கண்டால், எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நம்ம கொடுப்பவரை பார்த்தா அந்த பிச்சை எடுப்பவர்களின் உள்ளம் வந்து மகிழும். அடுத்தது வருங்காலத்தின் தேவை என கருதுகின்ற செயற்கை நுண்ணறிவு பொதிந்த 2 அறிவியல் கண்டுபிடிப்புகள். வருங்காலத்தின் தேவை வந்து அறிவியல் கண்டுபிடிப்புகள் எது எது அப்படின்னா இயந்திர மனிதன், செயற்கைக்கோள். அடுத்தது எப்பொருள் என தொடங்கும் திருக்குறள். எப்பொருள் எத்தன்மைதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. மனப்பாட பகுதியில் எப்பொருள் எத்தன்மைதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அடுத்தது பிரிவாவில் இதுவும் அதே மாதிரி 5 2 மார்க்கு. உவமையை பயன்படுத்தி சொற்றொடராக உருவாக்குக. தாமரை இலை நீர் போல. அடுத்தது தாமரை இலை நீர் போல, இது எப்படி உவமையாக இது வந்து ஒரு சொற்றொடராக எப்படி மாற்றலான்னா கொடுப்பதற்கு கோடு இடக்கூடாது. கொடுப்பதற்கு கோடு இடக்கூடாதுன்னு எழுதலாம். சிலை மேல் எழுத்து போல, இது நீங்கள் ரொம்ப ஈஸியான ஒன்று தான், இது நீங்கள் அழகாக எழுதியிருக்கலாம். காமராசரின் புகழ் சிலை மேல் எழுத்து போல என்றும் அழியாமல் நிலைத்து நிற்கும். சிலை மேல் எழுத்து போல எப்படி அழியாதோ அது மாதிரி காமராசரோட புகழ் வந்து என்றுமே அழியாமல் நிலைத்து நிற்கும். அது அடுத்தது பகுபத உறுப்பிலக்கணம் ரொம்ப ஈஸி. பொறித்த அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பொறி கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆ. இதில் பொறிங்கிறது பகுதி, இத்தானது சந்தி, இன்னொரு இத்து வந்து இறந்த கால இடைநிலை முடிஞ்சது. இத்து பொறித்த இல்லையா முடிஞ்சது. ஆ ஆ கடைசி எழுத்து ஆவில் முடிஞ்சிருக்கு, அப்போ அது பெயரச்ச விகுதி. கடைசியில் முடியுது விகுதி, ஆவில் முடிஞ்சிருக்கு, அதனால் பெயரச்சம். அடுத்தது தஞ்சம் எளியர் பகைக்கு. இவ்வரிகளுக்குரிய வந்து அசைகளையும் வாய்ப்பாடுகளையும். தஞ்சம் பிரிக்கலாம். தஞ்சம் பிரிச்சிருக்கிறோம் பாருங்கள். தஞ்சம் நேர் நேர் தேமா, இது தஞ்சம்ங்கிறது. எளியர் பிரிக்கலாம். எளியர், எளிங்கிறது வந்து எப்படின்னா நிறை நேர், இது புளிமா. ஃபஸ்ட்டு தஞ்சம் நேர் நேர் தேமா, எளியர் வந்து நிறை நேர் புளிமா. பகைக்கு, பகைக்கு மட்டும் தனியாக பிரிக்கலாம். இது வந்து நிறைவு பிறப்பில் முடியுது வாய்ப்பாடில். ஸோ அடுத்தது கலை சொற்கள் ரொம்ப ஈஸி. எம்பலம் அடிக்கடி கேட்குற கொஷின். எம்பலம்னா சின்னம், பிலீஃப்னா நம்பிக்கை. இது ரிப்பீட்டட் கொஷின் தான். அடுத்த கொஷின் நம்பர் 26. எதிர்மறையாக மாற்றுக. எதிர்மறையாக மாற்றலாம். மீளா துயர் அப்படின்னா மீண்ட துயர், அது மீளும் துயர், அதுக்கு ஆப்போசிட். மீளா துயர் மீளும் துயர். எழுதா கவிதை எழுதிய கவிதை. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அடுத்தது குறள் வெண்பாவின் இலக்கணம் எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வெண்பாவின் பொது இலக்கணம் அமைய பெற்று 2 அடிகளாய் வருவது தான் குறள் வெண்பா. குறள் வெண்பாங்கிறது வெண்பாவின் இலக்கணத்தை பெற்று அமைய பெற்று 2 அடிகளாய் வரும். முதலடி 4 சீராகவும் 2ஆம் அடி வந்து 3 சீராகவும் வரும். அதாவது முதல் அடி வந்து 4 சீராகவும் 2ஆம் அடி வந்து 3 சீராகவும் வரும். கடைசி கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ரிப்பீட்டட் கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கும். புறத்திணைகளில் எதிரெதிர் திணைகளை அட்டவணைப்படுத்துக. இது உங்களுக்கு வெச்சி. எதிரெதிர் திணைகள் வெச்சி, ஆப்போசிட் வந்து கரந்தை. புறத்திணைகள் மொத்தம் 12. அதில் எதிரெதிர் திணைகள்ங்கிறப்ப வெச்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உடிஞ்சை. இது மட்டும்தான் எதிரெதிர் திணைகள். அடுத்தது பகுதி 3 வந்துட்டோம். உரையை படித்து வினாக்களுக்கு விடை தருக. இங்கே ஒரு பேரா கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இந்தியாவின் முதுகெலும்பு தெரியும், மேலேயே இருக்குது. இந்தியாவின் முதுகெலும்பு வந்து வேளாண்மை. இந்த பேராவை நல்லா படிச்சிங்கன்னா அழகாக எழுதியிருக்கலாம். வடகிழக்கு பருவக்காற்று வீசும் காலம் மேலே இருக்குது. ஜூன் முதல் செப்டம்பர் வரை தென்மேற்கு பருவக்காற்று. அக்டோபர் முதல் டிசம்பர் வரை தான் வடகிழக்கு பருவக்காற்று. அப்போது வடகிழக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அக்டோபர் முதல் டிசம்பர் வரை. அடுத்தது இந்தியாவிற்கு தென்மேற்கு பருவக்காற்று கொடுக்கும் மழையின் அளவு அங்கேயே கொடுத்துருக்காங்க. மேலே லாஸ்ட் லைனுக்கு மேலே 70 விழுக்காடு. இந்தியாவிற்கு தென்மேற்கு பருவக்காற்று கொடுக்கும் மழையின் அளவு எவ்வளோ? 70 விழுக்காடு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 30. சங்க இலக்கியங்கள் காட்டும் அறங்கள் இன்றைக்கும் தேவையானவை என்பதற்கு சில எடுத்துக்காட்டுகள் தருகன்னு கொடுத்துருக்காங்க.
சங்க இலக்கியம் காட்டும் அறங்கள் இன்றைக்கும் தேவை அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க. அது வந்து உங்களுக்கு இப்பிறவியில் அறம் செய்தால் அடுத்த பிறவியில் நன்மை கிட்டும் என எண்ணாமல் அறம் செய்ய வேண்டும். சரியா? இந்த பிறவியில் தான் அறம் செய்தால் அடுத்த பிறவியில் நன்மை கிட்டும் என எண்ணாமல் அடுத்த பிறவியில் நன்மை கிடைக்குங்கிறதுக்காக அந்த மாதிரி இல்லாமல் அறம் செய்ய வேண்டும்ங்கிறது. அடுத்தது, நீர்நிலைகளை பெருக்கி உணவு பெருக்கம் காண்பதே அரசின் கடமை என கூறுகிறது. அடுத்தது, புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது. இது வந்து ரொம்ப ஈஸி. இது வந்து இது போன்ற இளம் பயிர் வகைகள் 5 தொடர்களை வந்து அமைக்கன்னு கொடுத்துருக்காங்க. புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். இது வந்து உங்களுக்கு நெல் நாற்று நட்டேன், வாழைக்கன்று வளர்த்தேன், தென்னம்பிள்ளை அசைந்தது, பனை வடலியை பார்த்தேன். இந்த மாதிரி நம்ம அதுக்கு ரிலேட்டடாக எழுதிக்கலாம். அடுத்தது உங்களுக்கு 3 மார்க்கில் அடுத்தது இன்னும் 2 கொஸ்டின் எழுதணும். இதில் உங்களுக்கு மன்னன் இடைக்காடனார் என்ற புலவனுக்கு சிறப்பு செய்தது ஏன்? மன்னன் இடைக்காடனார் என்ற புலவனுக்கு சிறப்பு செய்தது ஏன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து உங்களுக்கு குசேல பாண்டியன் இடைக்காடனார் வந்து அதனுடைய பாடலை, அந்த புலவரோட பாடலை கேட்காமலேயே அவமதித்தார். இந்த குசேல பாண்டியனுங்கிறவர் இடைக்காடனார் அந்த புலவரோட பாட்டை கேட்காமல் அவமதித்தார். புலவர் என்ன பண்ணார்னா இறைவனிடம் முறையிட்டார். புலவர் இறைவனிடம் முறையிட்டார். இறைவன் கடம்பவனத்தை விட்டு வெளியேறி வைகரையின் தென்கரையில் தங்கினார். இறைவன் என்ன பண்ணாங்கன்னா கடம்பவனத்தை விட்டு வெளியேறி தென்கரையில் உள்ள வைகரையில் தங்கினார். தன் தவறை உணர்ந்த மன்னன் இடைக்காடனாருக்கு சிறப்பு செய்தான். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அதே மாதிரி ஈஸியான கொஸ்டின் கூட. அடுத்தது, முதல் மழை விழுந்ததும் என்னவெல்லாம் நிகழ்ந்ததாக கவி பாடுகிறார்? முதல் மழை விழுந்ததும் என்னவெல்லாம் நிகழ்ந்ததாக கூப்பாரா கவி பாடுகிறார். அதாவது, மண்ணின் மேல் பக்கம் ஈரமானது. முதல் மழை விழுந்ததும் என்னவெல்லாம் நிகழ்ந்தது அப்படின்னா, மண்ணின் மேல் பக்கம் ஈரமானது, பொன்னேரை தொழுது நிலத்தை உழுதனர். பொன் ஏரை தொழுது நிலத்தை உழுதனர். மண்ணின் மேல் பக்கம் ஈரமானது, பொன்னேரை தொழுது நிலத்தை உழுதனர், மண் புரண்டு மழை பொழியும், நாற்று நிமிர்ந்து நிற்கும். அவ்வளோதான், ஈஸியான கொஷின். அடுத்தது, மனப்பாட பகுதி உங்களுக்கு இயல் 1 அன்னை மொழியை ஃபஸ்ட்டு பாட்டு தான் கேட்டிருக்காங்க. அல்லது உங்களுக்கு நவமணி, இது வந்து இயல் 9 தேம்பாவணியில் கேட்டிருக்காங்க. நவமணி தான், பிரிண்ட் வந்து கரெக்டாக தான் ஆகலை, நவமணி. அடுத்தது உங்களுக்கு அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. ஒரு 3 மார்க் கொஸ்டின் 2 எழுதணும். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இக்குறளில் பயின்று வரும் அணி, இதில் வந்து என்ன அணி வந்திருக்கு அப்படின்னா நிரல் நிறை அணி வந்திருக்கு. இந்த குறளில் என்ன அணி வந்திருக்கு? நிரல் நிறை அணி வந்திருக்கு. சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி அவ்வரிசைப்படி இணைத்து பொருள் கொள்வது தான் நிரல்நிலை அணி. நிரல்நிலை அணின்னா என்னென்னா, சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி அந்த வரிசைப்படி இணைத்து பொருள் கொள்வது நிரல்நிலை அணி. அடுத்தது, தோட்டத்தில் மல்லிகைப்பூ பறித்த பூங்கொடி வரும் வழியில் ஆடு மாடுகளுக்கு தண்ணீர் தொட்டியில் குடிநீர் நிரப்பினாள். வீட்டினுள் வந்தவள் சுவர் கடிகாரத்தில் மணி பார்த்தாள். இப்பத்தில் உள்ள தொகைநிலை தொடர்களில் வகைகளை எழுதுக. ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன தொகைநிலை தொடர் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு மல்லிகைப்பூ. இந்த மல்லிகைப்பூங்கிறது வந்து இரு பெயரிட்டு பண்பு தொகை. மல்லிகைப்பூ வந்து இரு பெயரிட்டு பண்பு தொகை. அடுத்தது, பூங்கொடிங்கிறது அன்மொழி தொகை. பூங்கொடிங்கிறது அன்மொழி தொகை. ஆடு மாடுங்கிறது உம்மை தொகை. ஆடு மாடு வந்து உம்மை தொகை. அடுத்தது, குடிநீர்ங்கிறது வந்து வினைத்தொகை. குடிநீர், குடிக்கின்ற நீர், குடிக்கும் நீர், இது வந்து வினைத்தொகை. அடுத்தது, மணி பார்த்தாள் அப்படிங்கிறது 2ஆம் வேற்றுமை தொகை. மணி பார்த்தாளுங்கிறது 2ஆம் வேற்றுமை தொகை. இதில் எல்லாமே நான் மார்க் பண்ணியிருக்கிறேன், ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து கடைசி கொஸ்டின், கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்ட தமைச்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த திருக்குறளில் வந்து நம்ம குறட்பாவினை அலகிட்டு வாய்ப்பாடு தருக. அலகிடுதல் ஃபஸ்ட்டு கருவியும் அப்படின்னு எப்படி பிரிக்கலாம்? கருவியும் பிரிச்சிருக்கிறோம் பாருங்கள். இது வந்து நிறை கருவிளம். கருவியும்ங்கிறது நிறை கருவிளம். காலமும் இதில் கா மட்டும் தனியாக பிரியுது. காலமும் வந்து நேர்நிறை கூவிளம் இது. அடுத்து, செய்கையும் எப்படி பிரிக்கிறேன்னா செய்கையும். இது வந்து நேர் தேமாங்காய். செய்யும்ங்கிறத செய்யும் 2ஆக பிரிச்சுக்கலாம். இது நேர் தேமா. அடுத்தது, அருவினையும்ங்கிறத நம்ம நிறை அருவினையும் இப்படி 3ஆக பிரிச்சுக்கலாம். இது நிறை நேர் கருவிளங்காய்.
அடுத்தது மாண்டவில் டா மட்டும் தனியாக இருக்கும். மான் அது வந்து பிரிக்கிறப்போ உங்களுக்கு நேர் தேமா. தமைச்சு அந்த சூ மட்டும் தனியாக இருக்குது, நிறைவு. இது வந்து பிறப்பு. ஈஸியாக 3 மார்க் இதுக்கு அழகாக வாங்கலாம். மேலே உள்ள கொஷின் ரொம்ப ஈஸியான கொஷின் தான். அடுத்து 5 மார்க் வந்துட்டோம். இதில் வந்து அனைத்து வினாக்களுக்கும் விடையில 5 கொஸ்டின். வள்ளுவம் சிறந்த அமைச்சருக்குரிய இலக்கணங்கள் நமக்கு பொருந்துவதாக குறள் வழி விளக்குக. இயல் 6ல் சிறு வினாவில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அடுத்தது அல்லது சிலப்பதிகார மறுவூர் பக்க வணிக வீதிகள். இது வந்து அடிக்கடி கேட்டே இருப்பாங்க. இது வந்து இயலில் 7ல் நெடுவினாவில் 3வது கொஸ்டின் இது. அடுத்தது பள்ளி தேடலில் கிடைத்த பணப்பையை உரியவரிடம் ஒப்படைத்தில் அதுக்கு பாராட்டு பெற்றதையும் பற்றி வெளியூரில் இருக்கும் உறவினர் ஒருவருக்கு கடிதம். இது இயல் 8ல் இருக்குது, நெடுவினாவில் ஃபஸ்ட்டு. அடுத்தது உங்கள் பகுதியில் ஏற்பட்ட கடும் புயலில் சாய்ந்து விட்ட மரங்கள் அகற்றியும் பழுதடைந்த சாலைகளை சீரமைத்தும் மின் கம்பங்கள் சரி செய்தும் தருமாறு மாநகராட்சி ஆணையருக்கு கடிதம் தான். இது ஈஸியாக ஏற்கனவே ரிப்பீட்டட் நிறைய பார்த்துருப்பீங்க. அழகாக எழுதலாம் மாநகராட்சி ஆணையருக்கு. காட்சியை கண்டு கவிஞர். இது இயல் 1ல் ஃபஸ்ட் லெசன்லேயே உங்களுக்கு இருக்குது. இந்த காட்சி எதை புலப்படுத்துதுன்னா இது அழகாக நீங்கள் ஒரு எழுதலாம். உலகை உற்று நோக்கும் போதும் சிந்திக்கும் போதும் அறிவு பூட்டை திறக்காத மனிதா, ஏட்டை புரட்டும் போது மட்டுமே ஏன் திறக்கிறாய்? மூடப்பட்ட உன் அறிவு பூட்டு சுய சிந்தனைகளையும் அனுபவத்தையும் பெற தவறிவிட்டது. இவை இரண்டும் இல்லாத ஏட்டுக்கல்வி கலப்பை இல்லாத ஏர் போன்றது என்பதை மட்டும் மறந்து விடாதே. அழகாக இதுக்கு 5 மார்க் அப்படியே வாங்கலாம். ஃபஸ்ட் லெசன்ல தான் கேட்டிருக்காங்க. அடுத்தது உங்களுக்கு குமார் தன் தந்தை செழியன் அவர்களிடம் நூலகம் உறுப்பினராக வேண்டினார். அவரும் குமாரிடம் 500 ரூபாயும் 12 எழில் நகர் பாரதி தெரு நாமக்கல் மாவட்டம் என்ற முகவரிட்டு அடையாள சான்றையும் கொடுத்தார். இது வந்து உங்களுக்கு படிவம் தான், நூலக உறுப்பினர் படிவம். இது வந்து ஈஸியாக நீங்கள் படிவம் நிரப்பலாம். இப்போ உங்களுக்கு ஈஸியான கொஷின் 5 மார்க் கொஷின் வந்து காட்சி கண்டு கவிஞர், அதே மாதிரி படிவம், அதே மாதிரி கடிதம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. அடுத்தது இம்பார்ட்டன்ட் கொஷின், இன்சொல் பேசுவதால் விளையும் நன்மைகள் மற்றும் தீமைகள். தீய சொல் பேசுவதால் ஏற்படும் தீமைகளை பட்டியலிடுக. இன்சொல் அதாவது இனிமையான சொற்களை பேசும்போது வாழ்க்கையில் முன்னேறலாம், அனைவரும் நம்மை மதிப்பர். அதே மாதிரி தீய சொற்கள் பேசுவதால் என்னாகும்? வாழ்வு பாடாகும், எதிரிகள் கிடைப்பர், நன்றாக படிக்க முடியாது. இந்த மாதிரி நீங்கள் நிறைய பட்டியலிட்டே போகலாம். இது உங்களுக்கு லெசனில் இருக்குது, அழகாக எழுதியிருக்கலாம். அடுத்தது மொழிபெயர்க்க. இது வந்து உங்களுக்கு இயல் 2வது இயலில் இருக்குது. கோல்டன் சன் இருக்குது உங்களுக்கு. இது உங்களுக்கு அதாவது இயல் 2ல் இருக்குது. இதுவும் கூட நீங்கள் அழகாக பண்ணியிருக்கலாம். இப்போ 5 கொஷினுமே அனைத்து வினாக்களுக்கும் விடைகளை கூட நீங்கள் ஈஸியாக பண்ணியிருக்கலாம். நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது 8 மார்க் கொஷின் வந்து 3 எழுதணும். அதில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொஷின் வந்து முதல் இயல்லையே நெடுவினாவில் 2வது கொஷின் தமிழின் சொல்வளம் பற்றும் புதிய சொல்லாக்கத்திற்கான தேவை குறித்தும். இது வந்து ஃபஸ்ட் லெசனில். அதே மாதிரி அடுத்தது அதுக்கு அல்லது ஜெயகாந்தன் நினைவு சிறப்பதில் வார இதழ் ஒன்று வெளியிட இருக்கிறது. இது வந்து உங்களுக்கு லெசன் 9 இயல் 9ல் நெடுவினாவில் 2வது கொஷின். இப்போ ஃபஸ்ட் லெசன்லேயும் 9வது லெசன் கடைசி லெசன்லேயும் கொடுத்துருக்காங்க. அடுத்து அன்னமையா 3வது இயலில் அன்னமையா இருக்குது. இது அழகாக அது வந்து துணைப்பாடம் எல்லாம் எழுதியிருக்கலாம். அடுத்தது பாய்ச்சல். இது வந்து இயல் 6ல் 3லேயும் 6லேயும் கேட்டிருக்காங்க. பாய்ச்சல் என்ற இதில் சிறுகதையில் அழகுவின் பாத்திரமன் போல் நீங்கள் கண்டு மகிழ்ந்த. இது அதே மாதிரி அன்னமைய துணைப்பாடத்தில் 3, 6. நெடுவினாவில் வந்து உரைநடையில் 1, 9 கேட்டிருக்காங்க. அடுத்தது கடைசி கொஸ்டின் 45வது கொஸ்டின் விசும்பின் துளியும். அதே மாதிரி இது வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். இது உங்களுக்கு பொதுக்கட்டுரை பார்த்துருப்பீங்க நிறைய. மரம் நமக்கு வரம்ங்கிறதுல பொதுக்கட்டுரையில் நிறைய ரிப்பீட்டட் கொஸ்டின் இது. அது போக அறிவியல் கண்டுபிடிப்புகள் அல்லது அதுவும் அதே மாதிரி பொதுக்கட்டுரையில் நிறைய ஏற்கனவே ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. அடுத்த வருஷம் எழுதக்கூடிய நண்பர்கள் மாணவிகள் வந்து தொடர்ந்து வகுப்பு பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க, இது வரைக்கும் பண்ணலன்னா. இதே மாதிரி நிறைய எல்லாமே எடுத்துகிட்டு ரிப்பீட்டட் நிறைய நம்ம இது வரைக்கும் நடந்த அத்தனை பப்ளிக் கொஸ்டினும் எடுத்துருக்குறோம். அதே மாதிரி மேக்ஸ் இங்கிலீஷ்னு சொல்லி 10th பொறுத்த வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்டுமே எல்லாமே நம்ம எடுத்துருக்குறோம். தொடர்ந்து வகுப்பு பாருங்கள். அடுத்த கிளாஸில் இன்னொரு டாப்பிக்கில் பார்க்கலாம். அது வரைக்கும் திஸ் இஸ் பிரகாஷ் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டியூஷன் சென்டர். நன்றி, வணக்கம்.